Hello teachers, I'm Soumya from Mesmers Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா of course SGT Maxல இருந்து தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த thumbnail பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ போட போறேன் அப்படின்ட்டு. SGT Maxல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது ஒரு வருஷம் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு டிப்ஸாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் ஸோ முதல்ல யார் எழுத போகிறீங்க அப்படின்றத தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து எழுத போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெட்டு பேப்பர் 1ல் பாஸ் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் எஸ்ஜிடியில் நீங்கள் அப்பியர் ஆவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து பாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகபிள் ஆகலாம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது யார் யார் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பேப்பர் 1ல் பாஸ் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எஸ்ஜிடி எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்ற நிறையவே டவுட் இருக்குது. ஸோ மேக்ஸில் நான் இங்கே தம்ப்நெயிலில் வந்து 30க்கு 30ன்னு நான் போட்டேன். ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, 30க்கு 30 எடுக்க முடியுமா, கன்ஃபார்மாக எடுக்க முடியுமானா கன்ஃபார்மாக எடுக்க முடியும், ஈஸியாகவே எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு என் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த ஒரு ஃபாலோ படி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போகலாம் ஈஸியாகவே. ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டோம், அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பார்க்கலாம், அது முதல்ல வந்து விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்குது. முதல்ல அந்த கேள்வியை வந்து தூக்கி போட்டுருங்க. அதை தான் நான் போன வீடியோலேயே நான் சொன்னேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரப்போகுது, அது கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நீங்கள் எலிஜிபிள் மட்டும் தான் ஆகியிருக்கீங்க. ஸோ ஆனால் எக்ஸாம் வந்து நியமன தேர்வுன்றது வரப்போகுது. ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. அது அடுத்த ஸ்டேஜெலாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க, வரப்போகுது அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் படித்து எப்படியெல்லாம் நல்ல மார்க் ஹை மார்க் எடுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாத இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு இதுலேயே வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன்னு கூட நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ வந்து சக்ஸஸ்க்கு நிறைய ஸ்டெப் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபெயிலியரை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சக்ஸஸ்க்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எப்போ வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களோ அப்பயே நீங்கள் வந்து சக்ஸஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டீங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு என்ன, ஜாப், அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிறது 2 ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து சக்ஸஸை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஈஸியாகவே எடுத்து வைக்கலாம். ஆனால் அதுக்கான முயற்சி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சரியா? ஸோ ஆனால் வந்து நீங்கள் ட்ராக்கு கொஞ்சம் மாறிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பு தள்ளி விட்டுரும் உங்களை. ஸோ பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ராக்கை மாற்றாத கரெக்டான ட்ராக்கில் போங்க. நீங்கள் வந்து பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ ஒன்றொன்றுத்துலேயே உங்களுக்கு வந்து 30 மார்க் வருது. ஓகேவா? ஸோ இந்த 30 மார்க்கில் தான் உங்களுக்கு 150 கொஷின்ஸ் வந்து ரேஸ் ஆகும். ஸோ இந்த 150 கொஷின்ஸ் வந்து ரேஸ் ஆகுது. ஓகேவா? இதில் நம்மளுக்கு மேக்ஸில் 30 மார்க் இருக்குது. 30க்கு 30 ஈஸியாகவே எடுக்கலாம். நான் டெட்டு எக்ஸாமில் கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே நான் சொன்னது அதுதான். உங்களோட டார்கெட் என்ன, 30 ஆஃப்டர் 30. ஓகேவா? ஸோ நீங்கள் 25 22 அதெல்லாம் இல்லை, 30க்கு 30 எடுக்கலாம். அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு புக்கில் இருந்து மட்டுமே உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பார்க்கும்போது ஒரு புக்கில் இருந்து மட்டுமே 12 கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இல்லை 12 நான் சொல்லுவேன்.
ஆனால் வந்து ஒரு 12 கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. ஒரு 10 to 12 கொஷின்ஸ் என்னும்போதே ஒரே புக்லேருந்து இவ்வளோ வருது அப்படின்னும் போது, கண்டிப்பாக இதை வந்து பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? இதில் நீங்கள் அந்த ஒரு புக்கு என்னன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க தம்ப்நெயில் பார்க்கும்போது. ஒன்றுமே இல்லை, இது ஸ்கூல் புக் தான். ஓகேவா? என்னோட ஸ்டடி மெட்டீரியல் அதெல்லாம் நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். இது வந்து எந்த புக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக். ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் என்கிட்ட புக்கு எல்லாமே இருக்கும். என்னோட பசங்களது புக்கு எல்லாமே இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இந்த மேக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேக்ஸ் புக்கில் இருந்து தான் அந்த 12 கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 to 12 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாட்டி. ஓகேவா? மேக்ஸிமமாக 12 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எந்த புக்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நம்மளோட ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் அதை கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற மென்டாலிட்டிக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் மாதிரி தான் எஸ்ஜிடி மேக்ஸும் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ டெட் எக்ஸாமுக்கு பேசிக்கான உங்களுக்கு மேக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் எஸ்ஜிடியில் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக கேட்குறாங்க. 10th புக்லேருந்து ரைஸ் பண்ணி கேட்குறாங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா 8th வரைக்கும் தான் நம்ம படிப்போமே. ஸோ 8th வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஷின் 8th புக்லேருந்து அந்த அளவுக்கு ரைஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ 9th 10th புக்லேருந்து தான் ரைஸ் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். ஸோ 10th புக்கில் இந்த புக்கில் வந்து நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், இதில் வந்து உங்களுக்கு நிகழ்தகவு இருக்குது, இயற்கணிதம் இருக்குது, வடிவியல் இருக்குது, முக்கோணவியல் இருக்குது. முக்கோணவியல் டீட்டாலேருந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? 4-5 கொஷின் டீட்டாலேருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கோணவியல் இது எல்லாமே இந்த 10th புக்லேருந்து தான் இருக்குது. தியரம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, பித்தாகரஸ் தியரமு எல்லாமே. ஸோ அப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, ஸோ நீங்கள் எஸ்ஜிடி ப்ரிப்பரேஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ண கேண்டிடேட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் கையில் 10th புக்கை கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யார் வேணால் இருங்க. ஸோ 10th புக்கை இப்போ பசங்க முடிச்சிருப்பாங்க. கரண்ட்டாக இப்போ பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு 2ஆம் தேதி. ஓகேவா? ஸோ யாராவது பக்கத்தில் ஏதாவது பசங்க இருந்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் வாங்கி வச்சுட்டு 10th புக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 10th புக்கை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் டவுட் வந்துடும். என்னடா இது 10th பசங்க மாதிரி எல்லாமே படிக்கணுமா அப்படிலாம் இல்லை. 10th புக்கில் என்ன படிக்கணுன்றதை நான் ஃபர்தராக அடுத்தது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கு உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட தெரியும், உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் போட்டிருக்கேன். இந்த டெஸ்ட் புக்லேயும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புக்கில் 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்ட்டு, அந்த 10th புக்லேருந்து கேட்டிருக்கதோ நான் இதில் டெஸ்ட்டாகவே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த முக்கோணவியல், வடிவியல், நிகழ்தகவு 10th புக்கில் நான் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும்னு நான் சொல்ல வரேனோ அது எல்லாமே இந்த புக்கில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வச்சு டெஸ்ட்டாகவே இருக்க ஆன்சர் கீயோட எந்த ஆப்ஷனு ஆன்சர் கீ வரும் அப்படின்றதோட உங்களுக்கு மேக்ஸில், ஏன்னா இதுக்கு வந்து மேக்ஸு 30 மார்க்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புக்கில் நான் என்ன சொல்ல வரேனோ உங்களுக்கு அந்த 10th புக்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றீங்களோ அது வந்து இந்த 10th புக்கில் இந்த 2 புக்லேயுமே இருக்குது உங்களுக்கு. இந்த நிகழ்தகவு, வடிவியல். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் இந்த 2 புக்கு வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு. இல்லைன்னா ஸோ வந்து நம்பர் இங்கே வந்து 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நேற்று நான் போட்டதுலேருந்து நிறைய கால்ஸ், நைட்டே என்னால் சுத்தமாக முடியல. ஸோ நைட்டே வந்து பேக் பண்ணி நிறைய வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் போட்டிருக்கேன். நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா
ஸோ சீக்கிரமாக ஆர்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. யோசிக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் யோசிக்காதீங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்கிட்ட புக் இல்லைன்னா நான் ரீஸ்டாக் பண்ணும்போது லேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கு உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதை தான் முதல் விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 5 சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரீஸு மொத்தமாக 20 செட்டு வருது. ஸோ அதை தான் நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 3000 கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமாகவே. இந்த 3000 கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அழகாக புக் மாதிரியே உங்களுக்கு அழகாகவே நம்ம வந்து புக் மாதிரியே போட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஸோ அந்த 12 கொஷின்ஸை நான் வந்து பார்க்கும்போது நான் உடனே எடுத்து என்னோட டெஸ்ட் சீரீஸை நான் எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் பார்க்கும்போது என்னோட டெஸ்ட் சீரீஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்க கேட்குற கேள்வியும் நான் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டு சிமிலராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டான வேலை தான் நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? டோன்ட் மிஸ் இட். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸு நான் நம்ம அகாடமிலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புக் பின்னாடியே உங்களுக்கு நம்மளோட சக்ஸஸர், அதாவது அச்சீவர்ஸ், நம்மளோட அகாடமி அச்சீவர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். அடுத்த ஸ்டெப்பு உங்களோட ஸ்டெப்பு என்னவா இருக்கணும்னா ஜாபாக மட்டும்தான் இருக்கணும். நானும் எழுதுகிறேன், நானும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எலிஜிபிள் ஆகிட்டோமா, முடிஞ்சிடுச்சு, அதை ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்த ஒரு முயற்சி எடுங்க. அடுத்த முயற்சி ஜாபு. அதுக்காக கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ டவுன் ஆனால் கூட பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. இதில் காம்படிஷன் அதிகம். எல்லாருக்குமே பாஸ் பண்ண எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாது. கரெக்டாக? ஆனால் அதில் ஹையஸ்ட்டாக நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்கணுன்னா அந்த அளவுக்கு ஹையஸ்ட்டாக மார்க்கு நம்ம எந்த சப்ஜெக்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம எவ்வளோ எடுத்தால் நம்மளோட மார்க் வந்து ஒரு 120க்கு மேலே போய் நிற்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்லேயும் 30 வருது அப்படின்னா நம்ம 120 நம்ம எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 25 எடுக்கணும். 25 மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ உங்களோட டார்கெட்டு மேக்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 ஆஃப்டர் 30 ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் நம்மளோட அகாடமிலேருந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே யூடியூப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடி கிளாஸில் ஜாயின் பண்ணணும், நம்மளோட அகாடமியில் வந்து எஸ்சிடி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு மேக்ஸ்க்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த கிளாஸ் முடித்த உடனே அடுத்ததாக ஃபர்தர் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா ஜாப் ஓரியன்ட். ஸோ ஜாப் ஓரியன்ட்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளாஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் போட்டு இது அதுன்ட்டு அவங்களுக்கு குழப்பக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக முடிக்கிறோமா, முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும், எஸ்சிடி கிளாஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் புக்கு, ஸோ டெஸ்ட் சீரீஸ் புக் வேணும் அப்படின்னா இப்போயே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ காலி ஆகிடுச்சுன்னா திரும்பி ரீஸ்டாக் பண்ண முடியாது. ஸோ இப்போயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 2 புக்கும் வந்துடும். ஸோ 10th புக்கு சொன்ன மாதிரி 10th புக்கை இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் ஏதாவது வந்து பசங்க இருக்க, இல்லை நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஸோ 10th புக்கை இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க கையில். அதிலிருந்து நீங்கள் என்ன படிக்கணுன்றத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே உங்கள் கையில் 10th புக் இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th புக்கில் அந்த 12 கொஷின்ஸ் இருக்கா, 12 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கப்பட்டது, புக்குள்ள இயற்கணிதம் இருக்குது. இயற்கணிதமில் அவ்வளோ வளவளன்னு இருக்குது, கிராஃப் அதுன்னு இருக்குது. இயற்கணிதமில் நீங்கள் அதில் என்ன படிக்கணும், முக்கோணவியலில் என்ன படிக்கணும், நிகழ்தகவில் என்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்குள்ளே உங்கள் கையில் இருக்க வேண்டியது 10th புக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு நம்மளோட எஸ்சிடி கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்மரைஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நம்மளோட டிப்ஸு, ஸோ ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸு, கொஷின்ஸை எல்லாமே நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன். ஈஸியாகவே நான் உங்களை கைட் பண்ணுறேன். பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு. ஸோ டெட் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டீங்க. ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளோ பேர் காம்படிஷனில் இருக்காங்களே. ஏன்னா வருஷம் வருஷம் டெட் எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்குது. பாஸ் பண்ணி கேண்டிடேட் வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிடியில் இன்னும் வந்து அதிகமாக சேர்ந்துட்டே வராங்க அந்த எக்ஸாமுக்கு, நியமன தேர்வுக்கு. காம்படிஷன் ஹெவி தான், எல்லாருக்குமே வந்து காம்படிஷன் ஹெவி தான். ஆனால் அந்த காம்படிஷன் ஹெவி காம்படிஷனை தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னாடி போகணும். நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, வீட்டில் இருக்குது, வேலையில் இருக்குது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க. எல்லாமே எதுக்காக? அந்த ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக. அந்த ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கையில் கிடச்சிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் திரும்பிய சொல்கிறேன், உங்களோட எஸ்சிடி ப்ரிப்ரேஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 120 மார்க்கு மேலே தான் வாங்கணும். அதுக்கு கீழே யோசிக்காது. அப்போ நான் ஒரு சப்ஜெக்ட்லும் நான் 25 அபவ் நான் எடுத்தே ஆகணும். மேக்ஸில் 30 ஆஃப்டர் 30, தமிழில் 25 அபவ், இங்கிலீஷில் 25 அபவ், அதே மாதிரி சயின்ஸு, சோஷியல் எல்லாத்துலேயும். அப்போ அதுக்கு நான் எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி போடுங்க. ஓகேவா? வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை, இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்த குவாலிஃபயர் உங்களுக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எலெக்ஷனில் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், ரிசல்ட் முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ அப்போ வந்து அடுத்த குவாலிஃபயரை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம். அப்போ படிக்க தொடங்குறது வேஸ்ட்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முன்னாடி போவாங்க. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க, நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே அப்படின்னா அவங்களுக்குள்ள காம்படிஷன் வரும்போது நீங்கள் கொஞ்சம் பேக்கில் தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போத்துலேருந்தே படிக்க தொடங்குங்க. ஃப்ரீ டைம் வந்துச்சு, ஸ்கூல் லீவ் வந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ரிலீஃப் ஆகி படிக்க தொடங்குங்க. ஃபர்தராக நம்ம சைட்லேருந்து கைடன்ஸு உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். டோன்ட் வெரி, பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.